ஒரு 3 படங்கள் பத்தியுமே ஒரு சந்தேகம் இருக்கு. முரட்டுக்காலையில ஒரு ட்ரெயின் ஃபைட். அந்த டைம்ல அது ரொம்ப ரொம்ப புதிதான ஒரு விஷயம். ஹாலிவுட் கலைஞர்கள் வரான்னு சொல்லியும், இல்ல இங்க இருக்கிறவங்கள வச்சே பண்ணலான்னு எடுத்த ஒரு பிரேவான டெசிஷன். ராஜா சின்ன ரோஜால அப்பவே அனிமேஷன் விஷயங்கள கொண்டு வித் வந்தது. ஆர்டிஸ்ட். கழுகுல வந்து பார்க்கும்போது, அந்த பஸ்ஸுல நடக்கிற ஒரு சில விஷயங்கள். எல்லாமே ரொம்ப புதுமையான விஷயங்கள். எப்படி இதெல்லாம்? இல்லை, நாங்கள் முதலிருந்தே ரஜினிக்கு அந்த திறமை இருக்குது அப்படிங்கிறத பஞ்சண்ணன் நாங்கள்லாம் முடிவு பண்ணிவிட்டு, அவர் என்னென்ன செய்வாரோ அதையெல்லாம் வச்சு அதை கதாபாத்திரங்களாக்கி அதை படங்களாக்கணும். ஆகவே ரஜினியுடைய 25 படங்களை பார்த்தீங்கன்னா, அது 25 கதைகள், 25 கதாபாத்திரங்கள் கொண்டதாக இருக்குமே தவிர, ஒரே படத்தில் செஞ்ச மாதிரி அடுத்த படத்தில் இல்லை, ஆமா. அடுத்த படத்தில் செஞ்ச மாதிரி அடுத்த படம் இல்லை. ஆக மொத்தம் வித்தியாசமான கதாபாத்திரங்களை செஞ்சு தனக்கும் எங்களுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் பேர் தந்தவர் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படிங்கிறத இந்த பொன்விழா ஆண்டில் உங்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து பலவிதமான கதாபாத்திரங்களை ரஜினி செய்ய மக்கள் அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்.